ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான நாகர்கோயில் டீ கடை ஸ்பெஷல் உன்னியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உன்னியப்பம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைய விட்டு எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாகெல்லாம் காய்க்க தேவையில்லை. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் பேன் வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை நல்லாவே மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியில் கரைச்சி எடுத்திருந்த வெல்லத்தை வடிகட்டி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு மாவை நல்லா அடித்து கலந்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. மாவை இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுக்கலாம். நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவை நல்லாவே ஊற வச்சு எடுத்தாச்சு. நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஒரு கடாயில் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் கையை லைட்டாக நனைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து அதை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கையை தண்ணியில் நனைச்சதுக்கப்புறமா மாவை எடுத்து எண்ணெயில் போடும்போது இந்த மாவை எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்தே சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். இதை மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லாவே குக் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போது இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான டீ கடை உன்னியப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.